வாங்க லதா வியூஸ்க்கு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மட்டன் முட்டை ஃப்ரைட் ரைஸ். வாங்க அதுக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1/2 kg அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு கொஞ்சம் வேகும் போதே கொஞ்சம் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 90% வேக வச்சு எடுத்து ஆற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 kg அளவுக்கு மட்டன் எடுத்து அதில் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூளும் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இருக்கட்டும். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கெட்டி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுட்டு அடிகனமாக இருக்கிற பாத்திரம் வச்சுட்டு ஒரு 5 முட்டையை நான் இன்றைக்கி பொரியல் மாதிரி பண்ணி எடுத்துக்கிறேன். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் பெப்பர், கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா பொரியல் பண்ணி அதையும் எடுத்து வச்சிடலாம். அதே கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 5 பல்லு பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணி தோலை வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் வெங்காயத்தாளில் வாங்கியிருந்தேன். அதில் இருக்கிற வெங்காயத்தை சின்ன வெங்காயம் அது நல்லா பொடியாக கட் பண்ணி ஒரு 1.5 கைப்பிடி அளவுக்கு வந்துச்சு. அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு குடமிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா முட்டைகோஸையும் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ சாஸ் சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் நான் கொஞ்சம் பெரிய ஸ்பூனில் சேர்க்குறேன், ஏன்னா 1/2 kg அரிசின்றதுனால. அதே மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு க்ரீன் சில்லி, அதே மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் அதையும் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் அதையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுட்டோம். இது ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்குங்க. நம்ம கடையில் வாங்குறத விட வீட்டில் செஞ்சு நம்ம பசங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது அவங்களுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும். சாதம் வடித்து ஆற வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் செஞ்சிடலாம். டொமேட்டோ சாஸ், அப்புறமா ரெட் சில்லி, அப்புறம் க்ரீன் சில்லி, அதுக்கப்புறம் சோயா சாஸ் எல்லாம் சேர்த்து நல்லா அப்படி கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வடித்து வச்சுருக்கிற இந்த சாதத்தை கொட்டிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேட்சாக நான் கொட்டி கலக்கிறேன் சாதத்தை. அதே மாதிரி இப்போ கொஞ்சம் கொட்டிட்டு கொஞ்சம் மட்டன்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சாதம் போடுவேன். இப்போது இந்த மட்டன் நம்ம எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் குட்டி குட்டியாக வெட்டி வாங்கி வந்திருக்கேன் நான். சேர்த்து இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டோம்னா இப்போது நம்ம அந்த முட்டை நம்ம பொரியல் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துட்டா நம்மளோட சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. வெங்காயத்தாள் பொடியாக கட் பண்ணி ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டா நம்ம இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.